இது எபிசோட் 2. நேற்றைய வீடியோவோட தொடர்ச்சி. ஏன் நம்ம ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும்? ஏன்னா நம்மளுடைய தொகுதியோட எம்எல்ஏ ஆளுங்கட்சி எம்எல்ஏவா இருந்தா அவருக்கு எந்த ஒரு மக்கள் திட்டமா இருந்தாலும் மக்களுக்கு செய்யறதுக்கு எந்த ஒரு நடைமுறை சிக்கலும் செயல்பாட்டு சிக்கலும் இருக்காது. அதுவே எதிர்கட்சி எம்எல்ஏவா இருந்தா இதுல நிறைய செயல்பாட்டு தடைகள் செயல்பாட்டு சிக்கல்கள்லாம் வரும். அதனால இன்னைக்கு நிலைமைக்கு நம்மளுக்கு ஒரு நேற்று சொன்ன மாதிரிதான் கள அரசியல் புரிதல் இருந்தா இன்னைக்கு நிலைமைக்கு யாரு அந்த சிஎம் சீட்ல உட்கார போறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். சோ அந்த சிஎம் சீட்ல உட்கார போறாங்கன்னு தெரிஞ்ச ஒரு கட்சியோட உங்க தொகுதியில ஒரு பெட்டர் கேண்டிடேட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தாராளமா ஓட்டு போடலாம். இப்ப ஜெயிக்க போற கட்சியும் ஆச்சு, ஒரு பெட்டர் கேண்டிடேட்டுக்கும் நம்ம போட்டாச்சு. யார் அந்த சிஎம் என்ற பொசிஷனை ஜெயிக்க போறாங்கன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு சின்ன காரணத்துக்காக எனக்கு ஒரு பிடிச்ச கட்சின்னு சொல்லிட்டு ஒரு 3வது கட்சிக்கு ஒரு ஓட்டு போறீங்கன்னா அது உங்க உங்க தொகுதியில இருக்க ஜெயிக்க வேண்டிய பெட்டர் கேண்டிடேட்டை தோக்கடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனாலதான் ஜெயிக்க போற கட்சி, ஜெயிக்க வாய்ப்புள்ள கேண்டிடேட், அதுல பெட்டர் கேண்டிடேட், இதை பார்த்து ஓட்டு போடுங்கன்னு சொல்றோம். எனக்கு பிடிக்கும் அவரை, எங்க தலைவர், அதனால நான் அவருக்கு ஓட்டு போடுவேன்னும் போது உங்க தொகுதியில இருக்க ஒரு பெட்டர் கேண்டிடேட் தோக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்க கட்சிக்கு வர வேண்டிய ஆளுங்கட்சி எம்எல்ஏ வராம போயிடலாம். இதனால பாதிக்கப்பட போறது நீங்க மட்டும் இல்ல, அந்த தொகுதியில் இருக்க மக்களும் தான். சோ எனக்கு பிடிக்கும்ன்ற ஒரு சின்ன காரணத்தை மட்டும் வச்சு யாருக்குமே ஓட்டு போடாதீங்க. எனக்கு அந்த கட்சியோட தலைவர் பிடிக்கும்ன்றதுனால மட்டும் வச்சு யாருக்குமே ஓட்டு போடாதீங்க. இதோட தொடர்ச்சி அடுத்த எபிசோட்ல வரும், பாருங்க.